வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்துவிட்டது அனைவரும் எதிர்பார்த்திருந்த சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் உண்டான பணிகளுக்குண்டான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டது. இதை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், எப்படி இதை பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டும், அனைத்து விதமான சர்டிஃபிகேட்ஸ்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன புகைப்படம் அட்டாச் பண்ணணும், எங்கே பண்ணணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7500 சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம். உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில ஆவணங்கள் இணைக்கணும். திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா ஒரு மாற்றம் செய்யணும். திருமணம் ஆகவில்லை அப்படின்னா ஒரு மாற்றம் செய்யணும். 2ஆச்சா. 3வது கணவரால் கைவிடப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் செய்யணும். 3. 4வது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் செய்யணும். அடுத்தது 5வது தூரச் சான்றிதழ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் முதல்ல விஓ ஆஃபீஸ் போய் வாங்கணும். ஓகேங்களா. இது எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த வழிமுறைகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்டேட் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இப்படி தான் இருக்கும். விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு 36 அப்படின்னு போட்டிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் பணிகளுக்குண்டான விண்ணப்பம் 2025 அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் 2025க்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படமாக இருக்கக்கூடாது. 6 மாதத்துக்குள்ளே எடுத்த புகைப்படமாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய மாவட்டம் மேட்டூர், அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய சொந்த இது மேட்டூர். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடமோ எந்த மாவட்டம் வரீங்களோ, தருமபுரியா, திண்டுக்கல்லா, மேட்டூரா, சேலமா, ஈரோடா, நாமக்கல்லா, திருச்சியா, என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை குறிப்பிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது ஊராட்சி, ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒன்று தான். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா, அது ஊராட்சி. அடுத்தது நகராட்சி அப்படின்னா அது நகரமாக இருக்கும், நகராட்சி. மாநகராட்சி அப்படின்னா அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும், தண்ணிக்கு வரி விதிப்பாங்க, இதுமாரி இருக்கிற இடம். இதில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, வில்லேஜா சிட்டியாங்கிறத இதை வச்சு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஆம் இல்லைன்னு போடுறதுக்கு பதிலாக இப்படி போட்டிங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. உங்களுடைய ஊராட்சி என்ன, ஒன்றியம் என்ன, நகராட்சி என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கேட்குறதுக்கு காரணமே இதுதான். மெயினான விஷயமே இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் எம் சங்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை இதேமாரியே நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்சில் லாஸ்ட்டாக தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டாக இன்சில் என்றைக்குமே மென்ஷன் பண்ணக்கூடாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும்.
லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாரியே கீழே வந்து தகப்பனார் கணவர் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? திருமணம் ஆயிருந்தது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா தகப்பனார் பெயரை விட்டுட்டு கணவர் பெயரை போட்டுக்கணும். ஓகேங்களா? இல்லை நான் ஆண் தான் அப்படின்னாலும் உங்களுடைய தகப்பனார் பெயரை போட்டுக்கலாம். இது வந்து மாதேஸ்வரன் எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இருப்பிட முழு முகவரி அஞ்சல் எண்ணுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/120 காமராஜர் நகர், மேட்டுப்பட்டி போஸ்ட், மேட்டூர் 636401 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ரேண்டமாக ஒரு அட்ரஸ் வந்து இவங்க ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கணும். 2 இங்கில் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று ப்ளூ இங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க்கு. 2 இங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். மாற்றி ரெட்டு, வயலட்டு, வானத்து ப்ளூ இதுமாரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இஷ்யூ வரும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கரெக்டாக எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இருக்காது. அதுமாரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, கையால் தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த அட்ரஸ் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய நேமு, செகண்டு சன் ஆஃப் போட்டு உங்கள் அப்பா நேமு, அதுக்கப்புறம் 5/120 அப்படின்னு உங்களுடைய கதவு நம்பர் போட்டு உங்களுடைய அட்ரஸ் போட்டு உங்களுடைய தெரு பேர் இருந்ததா தெரு பேர் போட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன போஸ்ட்டில் வரீங்களோ அந்த போஸ்ட்டை போட்டு அடுத்தது வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை போட்டிங்க அப்படின்னாலே முடிஞ்சது. அடுத்தது மேலே சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஊராட்சி, ஒன்றியமா, மாநகராட்சியா, நகராட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய பெயரை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டாகணும். அடுத்தது கல்வி தகுதி மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்ஸ் இதில் வந்து ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் நான் எப்படி அங்கே எழுதியிருக்கணும் அதேமாரியே அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. கல்வி தகுதி மற்றும் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிறந்த தேதி, வயது, அசல் வழங்கப்பட்ட பிறந்த தேதியின் ஆவணச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது இருப்பிடத்திற்கான ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஏதேனும் ஒன்று கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். பழங்குடியினாக இருப்பின் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்டாட்சியரிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம் இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறத இது நாளும் அப்படி இருக்கணும். இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆம்னு இணைக்கப்படணும், அதற்குண்டான சான்றிதழும் இணைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது ஊனமுற்றோர் ஆம் இல்லை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம்னு சொன்னீங்க அப்படின்னா அதற்குண்டான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ஆம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆம்னு கொடுத்தா அதற்குண்டான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். மனுதாரர் ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டால் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது ஆம்னிங்க அப்படின்னா அதுக்குண்டான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 40,000 ரூபாய் போட்டுக்கலாம், 50,000 ரூபாய் போட்டுக்கலாம். வருஷம் அப்படிங்கிறதுனால அது கரெக்டாக போட்டுக்கோங்க. 72,000க்குள்ளே தான் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும். 72,000 தாண்டுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுனால இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் 72,000க்குள்ளே நீங்கள் சம்பளம் வாங்குற மாரி போட்டுக்கோங்க வருஷம்.
அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் மற்றும் ஊர். பள்ளியின் பெயர் என்ன போட்டுக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா அந்த பள்ளியின் பெயர் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்தது அதோடைய ஊர் என்ன ஊர், மேட்டூரா, மேட்டூர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமம், மேட்டுத்தெரு, மேட்டுப்பட்டி, இதுமாரி சின்ன சின்ன கிராமம் இருக்கும்ல, அது என்ன கிராமம்னு கேட்குறாங்க, அதை போட்டுக்கோங்க. அடுத்தது விண்ணப்பிக்கும் பணி சமையலரா, அதாவது அமைப்பாளரா, சமையலரா, இல்லை சமையல் உதவியாளரா. நான் 3 போஸ்டிங் சொல்லியிருந்தேன்ல, அந்த 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் இருப்பிடத்தில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளியில் உள்ள தூரம், அதாவது நான் தூரச்சான்றிதழ் சொன்னேன்ல, அந்த தூரச்சான்றிதழ் இங்கே இணைக்கப்பட வேண்டும். அதாவது 8 கிலோமீட்டர். பிற குறிப்பு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்னென்ன சான்றிதழ்லாம் இணைச்சிங்களோ அந்த சான்றிதழ்லாம் 1 by 1 சாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கணும். அடுத்தது இடம், நாள். இடம் மேட்டூர், உங்களோட இடம் போட்டுக்கோங்க. நாள் வந்து விண்ணப்பிக்கும் தேதியை குறிப்பிடவும்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கோங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும். அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 8th 10th 12th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், தூரச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ். இது வந்து 10th 12th உங்களோட ஸ்கூலில் போய் இப்படி நன்னடத்தை சான்றிதழ் வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க. கட்டாயம் கிடையாது, இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரேஷன் கார்டு, விளையாட்டு சான்றிதழ், ஸ்போர்ட்ஸு, கோகோ, வாலிபாலு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, எதை வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒன்று சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று, இது இருந்தால் செதுக்கலாம், ஒன்றுன்னு பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, A4 சைஸ் போஸ்ட் கவர் வேணும். ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக வந்து விண்ணப்பிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அங்கே தான் போய் வாங்கணும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டமும் உங்களுடைய யூனியன் ஆஃபீஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை குறிப்பிடுங்க. யூனியன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதன் மூலம் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், இதை வந்து எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். யூனியன் ஆஃபீஸில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிளாக இருக்கும், தாராளமாக வாங்கிக்கோங்க. 7500 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக விண்ணப்பிச்சு வேலை வாய்ப்பை பிடிச்சிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.